ஆழ்கடல்ல லீவியத்தான்ற ஒரு பாம்பு தூங்கிட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம உலகத்தை அழிக்க போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பா. அந்த பாம்பு கூடிய சீக்கிரம் ஆழ்கடலை விட்டு வெளியில வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அறிகுறியை காட்டியிருக்குங்க. அது என்ன அறிகுறி? கூடிய சீக்கிரம் அது வந்து நம்ம உலகத்தை அழிக்குமா அழிக்காதா? நம்ம எல்லாருமே இதுலேருந்து தப்பிப்போமா மாட்டோமான்றதை வாங்க பார்ப்போம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி மர்மமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மனிதர்களால் இது வரைக்கும் போக முடியாத ஒரு ஆழ்கடலில் தாங்க அந்த லீவியத்தான்ற பாம்பு தூங்கிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் இது வரைக்கும் 1000 விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க விண்வெளியில். ஆனால் அதில் ஒரு 2% கூட கடல் கடியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது இல்லைங்க. லீவியத்தான்ற பாம்பு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்றதுக்கு ஆதாரமாக ஒரு அறிகுறியை தந்திருக்குங்க. மயான்மர் அப்படின்ற கண்ட்ரியில் ஒரு சக்தி வாய்ந்த வரலாறு காணாத நிலநடுக்கத்தை பார்த்துருக்காங்க அந்த கண்ட்ரி. மயான்மர்ல நிலநடுக்கம் வந்ததுக்கும் அந்த லீவியத்தானுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குங்க. அந்த லீவியத்தான் பாம்போட சின்ன அசைவு தாங்க அந்த மயான்மர்ல வந்த எர்த்குவேக் அப்படின்னு சொல்றாங்க சில சயின்டிஸ்ட் எல்லாம். அந்த மயான்மர்ல வந்த நிலநடுக்கம் அவங்கள மட்டும் பாதிக்கலங்க, தாய்லாந்தையும் பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3000 மக்களுக்கு மேலே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் ரிப்போர்ட் படி. இந்த லீவியத்தான் பாம்பால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இதோட நீளத்தை யாருமே இது வரைக்கும் எக்ஸாக்டா சொன்னதே இல்லைங்க, யாருக்குமே தெரியாது சயின்டிஸ்ட் முதற்கொண்டு. அதோட சின்ன அசைவே 7.7 மேக்னிடியூட் அளவுக்கு மயான்மர்ல எர்த்குவேக் வந்திருக்கு. அப்ப லீவியத்தானோட நீளம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சு இந்த லீவியத்தானை கொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா அதனோட தோல் ஸ்டீலை விட ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. யோசிச்சு பாருங்கள், ஸ்டீலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டீலை விட ஸ்ட்ராங்னா எப்படி இருக்கும்ட்டு. இந்த லீவியத்தான் பற்றி ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லீவியத்தான் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும்னு நம்ம கிட்டே இருக்கிற வெப்பனால முடியாது, கண்டிப்பாக கடவுளால் மட்டும்தான் முடியும்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம இப்போ தாங்க இந்த லீவியத்தானை பற்றி பேசுகிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு இந்த உலகத்தில் போய் பொறாம பித்தலாட்டம் எல்லாம் அதிகமாகுதோ அன்றைக்கி இந்த லீவியத்தான்ற பாம்பு ஆழ்கடலை விட்டு வெளியில் வந்து மக்கள் எல்லாருமே அழிக்கும். இந்த லீவியத்தான் பாம்பு உலகத்தை அழிச்சிட்டு இருக்கும்போது கடவுள் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்சம் நல்ல மக்களுக்காக இந்த லீவியத்தான்ற பாம்பை கொன்று அந்த பாம்போட மாமிசத்தை அந்த நல்ல மனிதர்களுக்கு உணவாக அளிப்பாராங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நல்ல மனுஷங்க கூட உட்காந்து சாப்பிடவும் செய்வாராம் கடவுள். இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்லேயே எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, இந்த லீவியத்தான்ற பாம்பை பற்றி எப்படி இந்த பைபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்போ கூட நீங்கள் உயிரோட இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த லீவியத்தான் பாம்பு இன்னும் வரலைங்க. ஏன் அந்த லீவியத்தான் பாம்பு இன்னும் முழுசாக வெளியில் வரலன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொய் பொறாம பித்தலாட்டம் இது எல்லாமே குறைஞ்சி கூடிய சீக்கிரம் மக்கள் எல்லாமே நல்லவங்களாம் மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு சான்ஸா? இல்லைன்னா அந்த பொய் பொறாம பித்தலாட்டம் எல்லாம் அதிகமாகும் கூடிய சீக்கிரம் கரெக்டாக அந்த டைமில் அந்த லீவியத்தான்ற பாம்பு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மர்மமான விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியும்.